பல பேர் வீடுகள்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து வேலைக்கு போறாங்க. ஸோ அப்படி வேலைக்கு போறது நல்ல விஷயம் தான். அதில என்ன ஒரு விஷயம் இதுவாகுது அப்படின்னா, வீட்ல வந்து துணி துவைச்சுட்டு காய போடுறதுக்கு டைம் இல்ல. பொதுவா துணி துவைச்சு காலையில காய போடணும். ஆனா, பல பேர் வீடுகள்ல அது வாய்ப்பு இல்ல. ஸோ அதனால வந்து ஈவினிங் டைம் தான் வந்து வாஷிங் மிஷின்ல துணிய போட்டு எடுத்துன்னு போய் காய போடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு அடுத்த நாள்ல காலைல எடுத்து வைப்பாங்க. இது பண்றதுனால என்ன நடக்குது அப்படின்னா, உங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய எந்த காரியமா இருந்தாலும் தடைகள் அதிகம் வரும். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு துணியில இருக்கக்கூடிய ஈரம் வந்து சந்திரன். ரொம்ப ஈரமா இருக்கு, வாட்டரியா இருக்கு அப்படின்னாலே அது சந்திரன் தான். ஸோ அத காய வைக்கிறதுக்கு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, வெயில்ல போட்டோம்னா சூரியனோட தன்மையில வந்து காய்ஞ்சிரும். ஸோ அப்போ வந்து சந்திரன், சூரியன் தான் அங்க சேர்க்கை நடைபெறும். ஆனா, அதே துணிய நீங்க இரவுல போடுறீங்க அப்படின்னா, சூரியன் மறைஞ்சு சனி வரும். இருட்டு. ஜோதிடத்துல இருட்டுக்கு வந்து சனி. ஸோ அதனால உங்க துணி இருட்டுல இருந்ததுன்னா, அந்த சந்திரனோட சனி சேரும்போது காரிய தடைகள் அதிகம் ஏற்படும். எடுக்கிற எந்த காரியமா இருந்தாலும் சீக்கிரம் முடியாது. ரொம்ப டிலே ஆயிட்டே இருக்கும். ஸோ அதனால இது மோஸ்ட்லி வந்து முடிஞ்ச அளவுக்கு பகல்ல போடுறது நல்லது. இல்ல ஈவினிங் தான் போட்டே ஆகணும். வேற வழியே இல்ல அப்படின்ற பட்சத்தில ஞாயித்துக்கிழமை, சண்டே வீட்ல இருக்கும்போது உங்க துணியெல்லாம் ஒரு 5 நிமிஷமாவது ஏதாவது வெயில் படுற மாரி காய வச்சுட்டு, அதுக்கப்புறம் வீட்ல எடுத்து வைக்கிறது நல்லது.